ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ராமநாமத்துக்குத்தான் எவ்வளவு மகாத்மியம்! சொல்லுபவனுடைய பாபங்கள் அனைத்தும் தொலைந்தே போகிறது. பரமசிவனார் ராமநாமத்தின் மகாத்மியத்தை சொன்னா போலே ஓர் முறை கண்ணனின் திருமுன்பேயே கேசவாதி துவாதச நாமங்கள், அதாவது கேசவ நாராயண கோவிந்த என்று தொடங்குகிற 12 திருநாமங்கள், அதன் பெருமையை எடுத்துரைத்தாராம். கேசவ நாமமும் பெருமையுடையது, ராமநாமமும் சீர்மையுடையது. என்ன என்று பார்க்கிறீர்களா? நம்முடைய கிளேசங்களையெல்லாம் போக்கக்கூடியது கேசவநாமம். கிளேசம் துன்பம் துயரம், கிளேச நாசனகா துயரத்தையெல்லாம் போக்கக்கூடியவன் பகவான். அப்ப கேசவநாமத்துக்கும் துன்பம் போக்கும் என்று பொருள். ஆபதாம் அபஹாரம் தாதாரம் சர்வசம்பதாம். ராமநாமத்துக்கு இருக்கிற பெருமையும் ஆபத்துக்களையெல்லாம் தொலைத்து கொடுக்கும், சம்பத்தையே நல்கும். ஆக கேசவநாமமும் துன்பம் போக்குகிற நாமம். ராமநாமமும் அதே பொருளில் தான் சொல்லப்படுகிறது. அப்ப ஏதோ தொடர்பு கேசவனுக்கும் ராமனுக்கும் உள்ளது. அது என்ன தொடர்புங்கிறதை கண்கூடாக தரிசிப்பதற்குத்தான் நாம் கடுக்களூர் செல்லவிருக்கிறோம். சென்னை பாண்டிச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் கடப்பாக்கம் என்னும் ஊரிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கடுக்களூர் கிராமம். இங்கே ஆதிகேசவ பெருமாளும் நெடுதுயர்ந்து எழுந்தருளியிருக்கிறார். தனி கோயிலில் எதிர்த்தாற் போலே ராமன் கோதண்டராமன் தனியாக எழுந்தருளியிருக்கிறார். கேசவனுக்கும் கோதண்டராமனுக்கும் என்ன தொடர்பு என்று யோசித்தால் இந்த 2 ஸ்லோகங்கள் தான் ஞாபகத்துக்கு வருகின்றன. ஒன்னு கேசவஹா கிளேசநாசனஹா, இன்னொன்னு ராமன் ஆபதாம் அபஹர்த்தாரம், ஆபத்தையெல்லாம் போக்குபவர். கேசவன் கிளேசங்களையெல்லாம் போக்குபவர். இன்று நாம் கடுக்களூரில் இருக்கும் ராமனையும் கேசவனையும் சேவிக்க வந்துள்ளோம். மற்றொரு பாதையில் சென்னை திருச்சிராப்பள்ளி நெடுஞ்சாலையில் போகும்போது மதுராந்தகம், மதுராந்தகத்திலிருந்து சூணாம்பேடு செய்யூர் பாதையில் 30வது கிலோமீட்டரில் உள்ளது கடுக்களூர். இந்த பெருமானுடைய புஷ்கரணியே அற்புதம். போகும் மார்க்கமெல்லாம் அழகாக நிழல் கொடுக்கக்கூடிய மரங்கள், அடுத்து புஷ்கரணி, தாமரை மலர், ஆம்பல் புஷ்பம், செங்கழுநீர் புஷ்பம் என்ற அனைத்தையும் இங்கு பார்க்கலாம். வண்ணம் வண்ணமாக கண்களை பறிக்கின்றன. வெள்ளைப்பூ, சிகப்பு பூ, பச்சை பூ, தாமரையினுடைய இதழ்கள் விரிந்திருக்கின்றன. தாமரை இலை தண்ணீர் முழுவதையும் மூடிக்கொண்டிருக்கிறது. இவர்களையெல்லாம் நன்கு தரிசித்துக் கொண்டு கோயிலுக்கருகிலே வருகிறோம். இந்த இடத்தில் எப்படி ஆதிகேசவன் வந்தார்? ஏதோ ஊருக்கு போய்க் கொண்டிருந்தவர் இந்த புஷ்கரணிக்கருகில் வந்தவுடன் இந்த இடத்தை விட்டு அசைய மாட்டேன் என்று இங்கேயே இருந்து விட்டார். சுமார் 300 ஆண்டுகள் பழமையான கோயிலாக சொல்லப்படுகிறது. ஆதி புஷ்கரணி, ஆதி விமானம் என்ன அனைத்தும் பழமை வாய்ந்தவை. இந்த புஷ்கரணியை பார்த்தால் நமக்கும் நகர மனம் வராது. சந்தேகமே வேண்டாம், ஆச்சரியப்பட வேண்டாம். கேசவனுக்கும் ராமனுக்கும் நகர மனம் வந்திருக்காது. இயற்கை எழில் வாய்ந்த வெளிப்புறத்தை தரிசித்தோம். இனி கோயிலுக்குள்ளே சென்று அழகான மேல் விதானம், வாகனங்கள், சக்கரத்தாழ்வார், ராமர் எல்லாரையும் சேவிக்கப் போகிறோம். அதற்குள்ளாக ராமாயணத்திலும் மிக்கமான கட்டத்தில் உள்ளோம். ராமன் அகஸ்தியாசிரமத்துக்கு செல்ல விழைகிறான். சுதீஷ்ணரிடத்திலே வழிகேட்டு கொள்ளுகிறான். அந்த கட்டத்தில் உள்ளோம். அரண்ய காண்டத்தில்
11வது சர்க்கம். அக்ரத பிரயயௌ ராமஹ சீதா மத்தியே சுசோபனா பிருஷ்டதட்டு தனுஷ்பாணிகி லக்ஷ்மணஹா அனுஜகாம. ராமன் தண்டகாரண்யத்தில் நடக்கிறார். அக்ரத பிரயயோ ராமஹா, முதலில் ராமன் நடக்கிறான். சீதா மத்தியே சுமத்தியமா, அழகான எடை படைத்த சீதை நடுவில் நடக்கிறார். பிருஷ்டதட்டு தனுஷ்பாணிகி, கையிலே வில் பிடித்திருக்கும் இலக்குவன் காவலாக பின்னே வருகிறார். இது பிரணவமே கால் கொண்டு நடந்தா போலே. ஓம் என்கிற பிரணவத்தில் ஆ என்பது பகவானையும், ஊ என்பது லக்ஷ்மி தேவியையும், மா என்கிறது ஜீவனையும் குறிக்கும். இதோ ராமன் பகவான், சீதைதான் லக்ஷ்மி, லக்ஷ்மணன் தான் ஜீவாத்மா. இந்த மூவரும் ஆ உ ம என்னும் 3 எழுத்துக்களின் பிரதிநிதியாக செல்கிறார்கள். அப்ப பிரணவமே கால் கொண்டு நடந்தா போலே இருந்தது. தேகத்வா தூரமத்வானம் லம்பமானே திவாகரே ததிருஷுகு சகிதா ரம்யம் தடாகம் யோஜனாயதம். நடந்து போய்கொண்டே இருக்கும்போது ஒரு பெரிய ஏரி கண்ணில் பட்டது. பார்க்கவே மிக அழகாக இருந்தது. இந்த ஏரி என்னவாக இருக்கும்? யாரால் நிர்மாணிக்கப்பட்டதாக இருக்கும்? தெரிந்து கொள்ளணும்னு ராமனுக்கு ஆசை. அப்போது ஒரு முனிவரை கண்டான். முனிம் தர்மபிருதம் நாம பிரஷ்டும் சமுபசக்கிரமே. தர்மபிருத் என்ன அவருக்கு பெயர். அவரிடத்தில் இது என்ன ஏரி என்று கேட்க, இது பஞ்சாப்சரம் என்று பெயர் பெற்றது. இதம் பஞ்சாப்சரோ நாம தடாகம் சார்வகாலிகம் நிர்மிதன் தபசா ராம முனினா மாண்டகர்ணினா. மாண்டகர்ணி என்று ஒரு முனிவர், அவரால் தான் இது நிர்மாணிக்கப்பட்டது. பெரிய தடாகம், அகலத்திலும் நீளத்திலும் உயர்ந்தது. சகிதேபே தபஸ்தீவிரம் மாண்டகர்ணி மகாமுனிகி. மாண்டகர்ணி இக்குளத்தில் பல வருடங்கள் தபஸ் புரிந்தார். தச வருஷ சஹசிராணி வாயுபக்ஷா ஜலாசயே. காற்றை மட்டும் உண்டு கொண்டு 10,000 ஆண்டுகள் தவம் செய்தார். அப்போது தேவர்கள் எல்லாம் தங்கள் பதவிக்கு இவரால் ஏதானும் ஆபத்து வந்து விடுமோ என்று பயந்து 5 அப்சர பெண்களை இவருடைய தவத்தை கலைப்பதற்காக அனுப்பி வைத்தார்கள். பிரதானாப்சரச பஞ்ச வித்யுத் சலிதவர்ச்சச அப்சரோபிகி ததஸ்தாபிகி முனிர்திஷ்ட பராவரஹ நீதோ மதனவசியத்வன் தேவானாம் காரிய சித்தையே. தேவர்கள் எதிர்பார்த்தா போலே அவர்களின் அழகுக்கு முனிவர் வழங்கினார். 5 பேரையும் கல்யாணம் பண்ணி கொண்டார். இந்த குளத்துக்குள்ளேயே 5 பெரிய மாளிகைகளை ஏற்படுத்தி கொண்டு இங்கேதான் அவர்களோடு வசித்து வருகிறார். மாலை பொழுதானால் உள்ளிருந்து வாத்திய கீதங்கள் எல்லாம் கேட்கும், நாட்டியமாடும் ஒலி கேட்கும். ரமயந்தி தபோயோகான் முனிம் யவ்வனம் ஆஸ்திதம் தாசாம் சங்கிரீடமானானாம் ஏஷவாதித்ர நிஸ்வனஹா. மாலை பொழுதில் குளத்துக்குள்ளிருந்து ஓசை கேட்கிறது. மிருதங்கம் வாசித்தல், நாட்டியமாடுதல், பாட்டு கச்சேரி எல்லாம் கேட்கும். ஏதோ சாமானிய மனிதனுடைய அனுபவத்தை பத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான குஞ்சங்கள் எல்லாம் பிருந்தாவனத்தில் உள்ளன. சேவா குஞ்ச் என்று சொல்லுவார்கள், லதா குஞ்சுன்னு சொல்லுவார்கள். சின்ன சின்ன தோட்டம். அந்த தோட்டத்தில் இன்றும் மாலை பொழுதில் கண்ணன், கோபிகைகள், அவர்களுக்குள் ராதை, இவர்கள் எல்லாரும் நாட்டியமாடுவதாகத்தான் சொல்லப்படுகிறது. மாலை பொழுதில் தோட்டத்துக்கு வெளியிலிருந்து காது கொடுத்து கேட்டால் கண்ணனும் கோபிகைகளும் ஆடும் ஒலியே கேட்கிறதாம். இதுல ஒரு ஆச்சரியம், குரங்குகளெல்லாம் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அங்க இருக்கும். 5 மணி ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போயிடும். மொத்தம் அதுவே தோட்டம்தான். இரவு பொழுதில் தங்கி இருக்கலாம். ஆனா அங்கு தங்காமல் அத்தனையும் போயிட்டு மறுநாள் கார்த்தால எல்லாம் 6:30 மணி 7 மணிக்குத்தான் குரங்குகள் வரும். இது அங்கே பிருந்தாவனத்தில் செல்லும் போது நாம் சேவித்துக் கொள்ளலாம். இப்படி இந்த சரித்திரத்தை தெரிந்து கொண்ட ராமன் மேலே நடக்கிறார். வரிசையாக ஓரோரு ரிஷி ஓரோரு ஆசிரமத்தில் தங்கியிருக்கிறார். பிரவிஷ்ய சக வைதேஹ்யா லக்ஷ்மணேனச்ச ராகவஹ ததா தஸ்மின்ச காகுஸ்தஹ ஸ்ரீமத்யாசிரம மண்டலே. பல இடங்களிலும் ஆசிரம குழுமங்கள் இருக்கும். மறுபடியும் பிருந்தாவனத்துக்கு அருகில் கேள்விப்பட்டிருக்கிறோம். நயா கோகுல், புராணா கோகுல் எல்லாம் சொல்றோம். கோகுலத்தில் ரமணரேதி என்னொரு இடம். அங்க இருக்கக்கூடிய மணலில் தான்
கண்ணன் விழுந்து புரண்டு விளையாடுவராம், மணல் வீடு கட்டி விளையாடுவார். அதனால நமக்கும் வழக்கம் அங்கு போய் கீழே புரண்டு உடம்பு முழுக்க மண்ணொட்டும்படி படுத்து விளையாடுகிறோம். அந்த ரமணரேட்டியில் ரிஷிகள் பலர், முனிவர்கள், யோகிகள், அவர்களெல்லாம் ஒரு ஆசிரமம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் மண்ணாலாக்கப்பட்ட வீடு. அதற்கு மேல் அப்படி மூங்கில் மற்றும் ஒன்றான இலை தழைகள், தென்னம்பாளை இவற்றை வைத்துத்தான் வேய்ந்திருக்கிறார்கள். தனித்தனி சின்ன இடமா இருக்கும். ஒரு 10க்கு 10ன்னு வச்சுங்களேன், இல்ல 10க்கு 16ன்னு வச்சுங்களேன். அதை போல ஒரு தனித்தனி யூனிட், தனித்தனியா ஒரு ஆசிரமம். இது போலத்தான் தண்டகாரண்யத்திலும் நிறைய ஆசிரமங்கள். அங்கே ராமன் ஓரோரு ஆசிரமத்துக்கும் போய் ஆங்காங்கு ஒத்தொத்தரோட வசிக்க தொடங்கினார். கொச்சித் பரிதசான் மாசான், ஓர் ஆசிரமத்தில் 10 மாசங்கள் இருந்தான். ஏக சம்பத்சரங் கொச்சித், வேறொரு ஆசிரமத்தில் ஓராண்டு வாழ்ந்தார். கொச்சிச்ச சதுரோ மாசான் பஞ்ச ஷட்டு ச பரான் கொச்சித், சில இடத்தில் 4 மாதம், ஓரிடத்தில் 6 மாதம், ஓரிடத்தில் 5 மாதம், இப்படி தனித்தனியாக. 3 மாசான் அஷ்டமாசாஞ்ச ராகவோன் ஞவசத் சுகம் ரமதானுகூல்யேன யயு சம்பத்சரா தச பரிசிருத்திய தர்மஜ்ஞா ராகவ சஹசீதயா. இப்படியே 10 ஆண்டுகள் ஓடின. பல ஆசிரமத்தில் பல ரிஷிகளோட ராமன் கழித்தான். முடிந்தவுடன் திரும்ப சுதீக்ஷ்ணருடைய ஆசிரமத்துக்கு வருகிறார். சுதீக்ஷ்ணஸ்ய ஆசிரம பதம் புனரேவ அஜகாமஹ. ச தமாசிரமம் ஆகம்ய முனிபி பரிபூஜிதः. அஸ்மின் அரண்யே பகவன் அகஸ்தியோ முனிசத்தமஹ வசதீதி மயா நித்யம் கதாஹா கதயதாம் ஸ்ருதம். சுதீக்ஷ்ணரே, பல பேரிடத்தில் பேசக்கூடிய பாக்கியம் கிட்டிற்று. அவர்களுடைய உபதேசங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டேன். இனி இந்த காட்டில் தான் எங்கோ அகஸ்தியர் வசிக்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். வழி சொல்ல முடியுமா? அடியனுக்கு அகஸ்தியரை தரிசிக்க மனம் விழைகிறது என்று பிரார்த்தித்தான். மனோரதோ மகானேஷ ஹிருதி சம்பரிவர்த்ததே. நமக்கு மனதில் எதை பத்தியோ ஆசை முளைக்கும். ஆனா சான்றோனை தரிசிக்கணும், அவரிடத்தில் ஆசீர்வாதம் பெறணும், அவர் உபதேசங்களை பெற வேண்டும். இதுதான் ராமனுக்கு ஆசை. அவருக்கு இருக்கிற நிலைக்கு, ஸ்டேட்டஸுக்கு யாரையும் திரும்பி பார்க்க வேண்டிய தேவையே கிடையாது. ஆனா ஒரு பெரியவர்னு இருந்தால் அவரிடத்துல நாம ஆசி பெறணும், அவர் உபதேசத்தை வாங்கிக்கணுங்கிறதுக்காக கேட்கிறார். அகஸ்தியம் அபிகச்சேதி சீதையா சக ராகவ திஷ்டியாத்வ திதேனிம் அர்த்தே அஸ்மின் ஸ்வயமேவ பிரவீஷிமான் யோஜனான் ஆசிரமாத்தாத யாகி சத்வாரிவை ததா. இங்கிருந்து நேர மேற்கு நோக்கி போம். இப்ப சுதீக்ஷ்ணாசிரமத்திலிருந்து அகஸ்தியாசிரமத்துக்கு போக வேண்டும். மேற்கு நோக்கி நடந்து போம். 4 யோஜனை தூரம் செல். அப்படின்னா 40 மைல், கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டருக்கு மேலேன்னு வச்சுங்கோ. சத்வாரி வை ததா தட்சிணேன மகான் ஸ்ரீமான் அகஸ்திய பிராதுராசிரம. அப்போது தெற்கு புறத்தில் அகஸ்தியருடைய கூட பிறந்தவன், அவருடைய பிராதா, அவருடைய ஆசிரமம் வரும். அங்கு போய் அவரிடத்தில் வழிகட்டுக்கொள். தத்ரைகாம் ரஜனீம் யுஷ்யத், அந்த ஆசிரமத்துல ஒரு நாள் இரவு தங்கு. பிரபாதே ராம கம்யதாம், காலை எழுந்திருந்து, எவ்வளவு துல்லியமா வழி சொல்றார் பாருங்க. ராத்திரி அதுக்கு மேல உன்னால பிரயாணம் பண்ண முடியாது, இரவு பொழுதில் தங்கிவிடு, மறுநாள் காலையில எழுந்திரு. தட்சிணாம் திசம் ஆஸ்தாய வனகண்டஸ்ய பார்ஸ்வதா, அந்த காட்டிலேயே தெற்கு நோக்கி மேலும் 1 யோஜனை நட. அப்படின்னா 1 யோஜனை 10 மைல், மறுபடியும் 16 கிலோமீட்டர். அப்ப மொத்தத்துல ஒரு 80 கிலோமீட்டர் தூரம் சுதீக்ஷ்ணாஷ்டமத்திலேருந்து போகணும். போனால் ரமணீயே வனோத்தேசே பகுபாதப சோபித்தே, ரொம்ப ஆச்சரியமான வனவனாந்தரம். காட்ட பார்த்தாலே மனம் மயங்கும். அப்படிப்பட்ட இடத்துக்கு போ. எது புத்தி கிரியாதட்டும் அகஸ்தியம் தன் மகாமுனிம் அத்தெய்வ கமனே புத்திம் ரோச்சயஸ்வ மகாமதே. அவரை தரிசிக்கணுங்கிற ஆசை இருந்தால் இன்றே புறப்படு. நாள் அதற்கு சரியாக இருக்கிறது, காலம் கிடத்தாதே, ராமா கிளம்பு என்று சுதீக்ஷ்ணர் கூறுகிறார். ராமனும் விடை பெற்று கொண்டு அகஸ்தியாசிரமத்தை நோக்கி புறப்படுறார். நாமும் கூட செல்வோம்.